தத்துவத்தை வச்சு எந்த பிரச்சனைகளுக்கு மக்களுக்காக நின்று எவ்வளவு தூரம் யாராக இருந்தாலும் நின்று போராடுறத வச்சு தான் அரசியல் எதிர்காலம் இருக்குது. அப்படி தான் எங்கள் ஐயா விஜயகாந்த் வரும்போது இல்லாத எழுச்சியா அம்மையார் பிரேமலதா சொல்கிற 25 லட்சம் பேர் கூடாங்கல்ல சொல்கிறாங்களோ. தொடர்ந்து அவரால் போக முடியாமல் எங்கே கூட்டணிக்குள்ளே போனாரோ அப்போ அந்த வாக்கு விழுக்காடு 10.5 வச்சுருந்தவர் சரச்சரன்னு சரிஞ்சிட்டு. அண்ணன் கமலஹாசன் வரும்போது என்ன நடந்தது? யாராவது நான் போட்டியிடுறதுனா சொன்னீங்களா? திமுக அதிமுக மக்கள் நீதி மையம், திமுக அதிமுக மக்கள் நீதி மையம், அமமுகவை கூட சொன்னீங்க. என்னை அறமுக கூட முக்கல. என்னை சீமான் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுதுன்னு கூட சொல்லல. வேணா காட்டுட்டா உங்களுக்கு, காட்டுட்டா பத்திரிகையில் தொலைக்காட்சியில் மற்றும் பலரில் தான் நான் இருந்தேன். மற்றவையில் தான் ரொம்ப நாள் இருந்தோம். அதில் தான் எங்களை வச்சுருப்பாங்க.